கேள்வி மாத்திரம் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மனிதனுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன, அல்லது மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அறிவியல் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி மக்கள் கொந்தளிக்கிறார்கள். இன்னும் ஒரு கோணத்தை நாம் பார்க்கும்போது உடல் ரீதியாக நீங்க அற்புதம் கூட்ட வைத்துவிட்டால் எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் குவிந்து விடுவார்கள். ஆக உடல் ரீதியாக ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மனிதன் சுற்றி கொண்டிருக்கிறான், அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா மனசுல நிம்மதியே இல்லை என்று சொல்லி பலர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவைகள் எல்லாவற்றுக்கும் பேக் போனாக பின்னணியிலே செயல்படுவது நாம் இந்த கோவில் நாட்டில் பார்த்த பாவம். பாவம் என்பது மனு குலத்தை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. பல கல்லூரிகள், வேதாகம கல்லூரிகள் கூட பாவத்தை குறித்து பேச மறுக்கிறார்கள். அது ஒரு சாதாரண விஷயம் என்று சொல்லி. ஆனால் இந்த பாவத்திற்கு விடுதலை அல்லது பாவ மன்னிப்பு என்பது கிடைக்காத பட்சத்தில் அடிமைகளாக வாழ வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நாம் மாறுகிறோம். அல்லது விடுதலை அற்றவர்களாக ஒரு விதமான பயம் எங்கே சென்றால் மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா நான் தப்பு பண்ணிக்கிறேன். இயேசுநாதனுடைய பிள்ளைகள் சொல்லி நாம் கூட தவறு இன்னும் மன்னிக்கப்படாத அல்லது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய காலத்திலே அரசர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு அரசு இன்னொரு அரசு மேல் படையெடுத்து அவங்க வீரர்களை தோற்கடித்து எழுப்புவது என்ன செய்வாங்க என்று சொன்னால், நல்லா இருக்கிற அவங்க வீரர்களை அல்லது திடகாத்திரமான மக்கள் என்ன செய்வாங்கன்னா, செத்து போய் கீழே கிடந்து கொண்டிருக்கிற அந்த செத்து போனவர்களை ஒருவரோட சேர்த்து பின்னால் பாடியை கட்டி விட்டுருவாங்க. எதுக்கு தப்பிச்சு ஓடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், செத்து போன பாடி எவ்வளவு வெயிட்டா இருக்கு. அதையும் தூக்கிட்டு தான் இவங்க இந்த நாட்டுக்கு அடிமையாக வரணும். பைபிள் ஒரு வசனம் அழகாக போட்டிருக்கு. இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்துல அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யாரை விடுவிக்க கூடும்? இதன் அடிப்படையிலே இந்த பவுலடியார் எழுதினாரோ என்னவோ தெரியாது. யார் என்னை விடுவிக்க கூடும்? நிர்பந்தமான பாவினான். உடம்புல ஒரு சரீரம், செத்து போன சரீரத்தை கட்டி இழுத்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். யாரும் விடுவிக்க முடியவில்லை. அம்மா அப்பா விடுவிக்க முடியவில்லை. லவர்ஸ் விடுவிக்க முடியவில்லை. இந்த காலகட்டங்களில் நெருங்கியவர்கள் விடுவிக்க முடியவில்லை. காரணம், போக வேண்டியது இன்னும் போகல. நன்கு அறிமுகமான இயேசுநாதனிடத்துல என் பாவத்திற்கு மன்னிப்புக்காக நாம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உலகத்தினுடைய மிகப்பெரிய தேவை ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் அல்லது சரீர பிரகாரமான தேவைதான் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு நல்ல டாக்டர் கடவுள் உலகத்துக்கு அனுப்பியிருப்பார்கள். அல்லது ஒரு மனோரீதியிலே மனிதர்கள் சுற்றி திரிகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் கடவுள் உலகத்துக்கு அனுப்பியிருக்கலாம். இல்லை, உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது, அதனால ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிபுணரை உலகத்துக்கு அனுப்பிவிட்டோம் என்று சொன்னால், உலக பொருளாதார வகையில நன்கு மேலே வந்துவிடும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் உலகத்துக்கு யார் அனுப்பினார்? Jesus is not a psychologist. He is not a physician. அவருக்கு ஒரே ஒரு சீலை கொடுக்கலாம். என்னது? என் பாவத்துக்கு அடிவாங்கிறது, என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர். இன்னொரு சீலுக்கு போனா என் பாவத்தை மன்னிப்பதற்கு வாழ்ந்தார். இதை தெரிந்துதான் இயேசுநாதரை உலகத்துக்கு அனுப்புகிறார். இன்றைக்கு மனிதர்கள் பல கோணங்களிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரி என்று சொல்லி நாம் பேசிக்க நாம் பார்ப்பது. இன்னும் நாம் அந்த பாவத்திற்குள்ளாக இருந்து கொண்டு சென்று போன ஒரு சரீரத்தை கட்டி நாம் அலைந்து கொண்டிருக்கிற அனுபவமாக தான் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதுடைய விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லை. நாம் கடவுள் விடுதலை எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடுதலை கடவுள் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், வியாதி வருகிறது மனிதனுக்கு 2 வகைகளிலே வருகிறது என்று சொல்கிறார். ஒன்று எதனாலே வருகிறது?
மனிதனுக்கு வியாதி எதனால வருது? தூக்கி கேள்வி நினைக்காது, கொஞ்சம் சிந்திப்பதற்காக கேட்கிறது. எதனால வியாதி வருது? சிம்பிளா சொல்லிடலாம், பாவம். ஏனென்றால் வேதாந்தத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. தாவீது, அப்புறம் அந்த இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படிவதை நிறைய உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் 9வது அதிகாரத்துல சீஷர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யார்கிட்ட? இயேசுநாட்டு கேட்கிறான், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று சொல்லி கேட்கிறான். அப்ப இயேசுநாதர் என்ன சொன்னாரு? இது இவன் செய்த பாவம் அல்ல, இவங்க அம்மா அப்பா செய்த பாவம் அல்ல, பட் தேவனுடைய கிரியை இவனிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி பிறந்திருக்கிறான். நாம யோசிக்கிறோம் ஐயோ பாவம்னு சொல்லி. ஆனா இயேசுநாதர் என்ன நினைக்கிறாரு? ஓ வாழ்க்கையில நான் இடைப்பட வேண்டும், என்னை நீ நினைச்சு பார்க்கணும், இதுக்குதான் தந்திருக்கிறேன். ஆக பாவத்தினுடைய விளைவுதான் வியாதி என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பாவம் என்பது எவ்வளவு கொடுமையானது, மனோ அடிப்படையில அல்லது நாம் மனோதத்துவ அடிப்படையில உண்மையிலேயே வெளியே வர முடியாது. மன அமைதியற்றவர்களாக இருப்பதற்கு இந்த பாவம் காரணமாகிறது. கடவுள் நம்முடைய வாழ்வில் இடைப்படுவதற்கு என்று சொல்லி கஷ்டத்தை கொடுக்கிறார், பிரச்சனைகளை கொடுக்கிறார், அல்லது நினைச்சு பார்க்கணும், அதை நினைச்சு பார்க்காம கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை திளைத்துக் கொண்டிருக்கிறோம். பைபிள் ஒரு வசனம், வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் பண்ணாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்படி ஆசீர்வதிக்கிறதுனால தான் இன்னைக்கு என்ன செய்யணும்? அந்த இயேசுநாதரை மறந்தவர்களாக, எனக்கும் அவருக்கும் என்ன உறவு என்பதை மறந்தவர்களாக நாம் சுற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம்.